உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் புதிய கோணத்தில் விசாரணைகள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் அறிவிப்பு என்கிற செய்தினை தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சேனல் 4 நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட தகவல்கள் மற்றும் அதற்கப்பால் மேலதிக விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்படும் விடயங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறுகிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் ஆளுங்கட்சி உறுப்பினர் ரவீந்திர பண்டாரவினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே ஆனந்த விஜயபால எம்பி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் அவர் மேலதிகமாக கூறும்போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய 747 சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 100 வரையிலானவர்கள் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் 41 வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு வருவதுடன் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 14 வழக்குகள் தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சேனல் 4 நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட தகவல்கள் மற்றும் அதற்கு அப்பால் மேலதிக விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு விசாரணை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்படும் விடயங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கவிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இது தொடர்பான விசாரணைகள் புதிய கட்டத்தில் இடம்பெற்று வருகின்றன. இந்த புதிய விசாரணைகள் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கோட்டை நீதிமன்றத்துக்கு தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவ 12 சிவில் சாட்சியாளர்கள், 7 இராணுவ உறுப்பினர்கள், 26 போலீஸ் அதிகாரிகள், 3 சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 48 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெற்று வருகின்றன என்ற உறுதிமொழியினை ஆனந்த